வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஈஸியாக குக் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டேன். கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. கொண்டக்கடலைக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம்ஸ் விசில் விட்டுக்குங்க. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை ஒரு 1/2 கப்பு எடுத்துக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிக்குங்க. சென்னா மசாலாவுக்கு தேவையான பட்டை வகைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய எடுக்க வேணாம், எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். ஆயில் போடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு பட்டை வகைகளை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். தோல் உரித்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன வெங்காயம் 20 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு அப்படியே வதக்க ஆரம்பிச்சிடுங்க. சின்ன வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்த பிறகு நல்லா மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிடுங்க. வெங்காயம் வதங்குற சமயத்தில் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்த பிறகு அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கசகசா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. சென்னா மசாலாவுக்கு இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்த பிறகு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹை ஸ்பீடு வேணாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு வருது பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். 2 பிரியாணி இலை போடுங்க. ஒரு ஸ்டார் ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருப்போம், இருந்தாலும் இப்போ நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் இப்போ ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வதங்குற ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா நம்ம இப்போது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம போட்ட உப்பு போயிட்டு மசாலாவில் நல்லா கலக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ அப்படியே மெதுவாக நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல விழுது, அதுலேயே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் சேர்த்த உடனே மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம சென்னாவை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச கொண்டக்கடலை சேர்த்த உடனே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கீழுக்கும் மேலுக்கும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை சேர்த்த உடனே நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நாம் போட்ட மசாலாலாம் போயிட்டு அதில் நல்லா ஊறணும். அதனால் நல்லா 4 பக்கமும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்காவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதோட பால் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணுங்க. கொத்தமல்லி சேர்த்த பிறகு அப்படியே தொழவி விடுங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இப்போ நான் செய்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் போடுற குக்கிங் வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க.